குட் மார்னிங். நீங்கள் நன்றாய் இருப்பதற்கு உங்களை வாழ்த்துகிறேன். சூழ்நிலைமை என்ன சொல்லுகிறது என்பதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. என் கையில் இருக்கிற மருத்துவர் கொடுத்த ரிப்போர்ட்டோ அல்லது எங்க காலேஜிலையும் கல்லூரியிலையும் ஸ்கூல்லையும் கொடுத்த ரிப்போர்ட்டோ என்ன சொல்லுகிறது என்பது முக்கியம் அல்ல. 4 பேர் டிவியில உட்கார்ந்து கொண்டு கணிப்புகளை சொல்லுவாங்க. என்னதான் கணிப்புகள் சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. என் ஊர் என்ன சொல்லுகிறது, என் அண்ணன் தம்பி என்ன சொல்லுகிறாங்க, எங்க பெத்தவங்க என்ன சொல்றாங்க என்ற காரியத்தின் மீது வீணாகவே நான் கவனத்தை செலுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தாவீதை போன்று சொல்லுங்க, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோ, உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். ஆகவே தேவனே உம்முடைய வார்த்தையின் மீது, உம்முடைய வல்லமையின் மீது என் கவனத்தை செலுத்தும்படி நான் தீர்மானிக்கிறேன் என்று உறுதியா ஊக்கமா சொல்லுங்க. உங்களுக்கு இன்னைக்கு வெற்றி தான் தவிர தோல்வியே கிடையாது. உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்களுடைய மனைவி பிள்ளைகளையும் கவிழ்த்து போட ஆமான் ரெடியா இருக்கிறான், சவுல் ரெடியா இருக்கிறான், கோலியாத் ரெடியா இருக்கிறான், ராட்சசர்கள் ரெடியா இருக்கிறார்கள் சொல்லலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளெல்லாம் கடவுள் உங்களை கைவிடவே மாட்டார், தள்ளிவிட மாட்டார். அவற்றுக்கு அப்பாற்பட்ட நிலையில் தேவன் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லிட்டு எழுந்து செல்லுங்க, வந்துடாதீங்க. ஆகவே பொருளாதாரம் சீர்வடைந்திருக்கலாம், வறண்ட பாலைவனம் கூட தேவன் செழிக்க செய்வார், அவரே வாக்கு பண்ணியிருக்கிறார். உங்கள் தேவையை சந்திக்கப்படுவதற்கு போதுமான பணம் இல்லை என்றாலும் கவலையை விட்டு தள்ளுங்க. உங்கள் வங்கி கணக்கில் பணம் இல்லை என்றாலும் பாரத்தை சுமக்காதுங்க. உங்கள் தேவையெல்லாம் நிறைவாக தேவன் சந்திப்பார் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். வியாதியோடு வாழ்வது என் தலைவிதி அல்ல. மெடிக்கல் ரிப்போர்ட்டை வைத்துக் கொண்டு நான் சுத்தி வருவதும் வீணு. எனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவாரு. தைரியமா சொல்லுங்க. உங்க சூழ்நிலைமைய நீங்க சிந்தித்துக் கொண்டிராமல் நானே உன் தேவை எல்லாமாக இருக்கிறேன் என்று சொன்னவரை பின்பற்றுங்க. ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நாளைக்கு சந்திப்போமா? God bless you.